அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி இணைந்திருக்கிறார். தொகுதிகளினுடைய எண்ணிக்கை என்பது பிறகு முடிவு செய்யப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ராமதாஸ் அடுத்ததா என்ன நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இருவரும் பதிலளிக்காமல் அங்கிருந்து சென்று விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியும் பதிலளிக்கவில்லை, அன்புமணி ராமதாசும் அதற்கு பதிலளிக்காமல் சென்று விட்டார்கள். நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக என்பது தற்போதைக்கு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில அன்புமணி தரப்பு பாமக இணைஞ்சிருக்கு. இதுல இப்போ ராமதாஸ் என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? ராமதாஸ் அவங்க புறக்கணிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னம்னா இந்த கூட்டணி வந்துட்டு எந்த விதத்திலையும் பயனளிக்காது அவர்களுக்கு. ஏன்னா களத்துல வந்துட்டு ஐயா ராமதாஸுக்கும் வன்னியர் சங்கமும் வன்னியர் இளைஞர் சங்கமும் தான் வந்துட்டு செல்வாக்குள்ளவை. அவைகளை தவிர்த்து விட்டு அன்புமணியை மட்டும் கொண்டு வர்றது அப்படின்றது எந்த விதத்துல அதிமுக கூட்டணிக்கு பயனுள்ளதாக இருக்காது அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, அன்புமணியை வந்துட்டு கூப்பிட்டு பேசுறதுக்கு பிற்பாடு அவங்களோட உடன்பாடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு எப்படி வந்துட்டு இவரால ராமதாஸ் இவங்களால அணுக முடியும்? அதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அன்புமணி சொல்றாரு நான் தான் பாமகன்றது, ராமதாஸ் சொல்றாரு அன்புமணிக்கு எதுவுமே இல்லை, நாங்க இன்னிக்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்றாரு. அவர் பாமகன்னு சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்படி இருக்கும்போது அன்புமணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நீங்க வந்துட்டு எங்களோட வந்துட்டு சேருங்க, இல்லாட்டி அன்புமணி ஏத்துக்கங்க தலைவரா, அப்பதான் நான் உங்களுக்கு வந்துட்டு உரிய இடத்தை பெற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க இல்லையா? அரசியல் ரீதியான ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா? இது எப்படி ராமதாஸ் ஐயா ஏற்பாரு? எனவே ராமதாஸ் ஐயா வந்துட்டு அதிமுக அணிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்துட்டு இந்த மூவ் வந்துட்டு கெடுத்துறதானா நான் உணர்றேன். கெடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப இது என்ன ஆகும்னா ராமதாஸ் வந்துட்டு ஒருவேளை விஜய் தலைமையிலான அந்த ஒரு கட்சி அந்த அணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓ, ராமதாஸ் அப்படி கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதற்கு அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளும் முயற்சிகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையா? அப்போ இதுல இல்ல, ஏற்கனவே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு இணைக்கிறதுக்காக தான் அந்த வைகுந்த் பாண்டேன்ற ஒரு ஆள் வந்தார்ல, பாஜக மேலிடத்துல இருந்து வந்தார்ல, வந்துட்டு ஒரு 4-5 நாள் இங்க இருந்தாரு. அவர் வந்துட்டு பார்த்தாரு, அதெல்லாம் முடியல. அவர் ராமதாஸ் தான் அவருடைய தெளிவா சொல்லிட்டாரு, அன்புமணிக்கு அஞ்சில கிடையாது, அது பாமகவே கிடையாது, நாங்க தான் பாமக அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்ப அதுல ஒரு பிரிவை வந்துட்டு இவங்க வந்து அரவணைச்சுக்கிறாங்க. ஏன்னா ராமதாஸ் ஐயா கிட்ட வந்துட்டு இவங்க பேச்சுவார்த்தையை நடத்தல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு முதல்ல இவர் இணைச்சிக்கிறதன் மூலமா அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அவர் இங்க தான் வருவார், எங்க போவார் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ராமதாஸ் ஐயா வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த முடிவுல வந்து பின்வாங்க மாட்டாரு. அப்படிப்பட்ட உளவியல் அவருக்கு. எனவே நிச்சயமா வந்துட்டு இது அதிமுகவுக்கு ஒரு எதிர்பார்த்த விளைவை தராது. நன்றி சார், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.